ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ்பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். எசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20வது வசனம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய இல்லத்தில் உம் புகழ்பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவதே எங்களுக்கு ஆனந்தம். இந்த இரவு வேளையில் அந்த வசனத்தின்படி உம்முடைய புகழ்பாக்களை இசைக்கருவி மீட்டி பாட, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய உடைநெருப்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி துதித்து பாட, உம்மை ஆராதிக்க, உமக்கு துதி பாட ஒரு மனதாய் கூடியிருக்கிறோம். இந்த அருமையான இரவு வேளையில் இந்த ஓய்வு நாளை கொடுத்து, இந்த ஓய்வு நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, உடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி வைத்து இந்த இரவு வேளையில் கொடுத்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை நேசித்தீரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுத்தீரே. ஒரு நொடி பொழுதும் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி சுமந்தீரே. உமக்கு நன்றி ஐயா. அப்பா, நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக நன்றி. எல்லா வேலையிலும் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி. எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை ஆயத்தமாக்கி கொடுத்ததற்காக நன்றி. ஒரு வேளையும் அப்பா நாங்கள் எதிலும் குறைவுபடாமல் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அப்பா, இந்த இரவு வேளையிலும் கூட எல்லா நன்மைகளையும் தாய் கன்னி மரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், சகல மறைசாட்சிகள், வேத சாட்சிகளோடு நாங்கள் இணைந்து கொண்டு உம்முடைய நன்மைத்தனங்களுக்காக, உம்முடைய உடனிருப்புக்காக, உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்யாத மனிதர்கள், உம்மை ஆராதிக்காத மனிதர்கள், உம்மை நினைத்து பார்க்க நேரமில்லாத மனிதர்கள் யாவருக்காகவும் நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளையிலும் கூட ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆயனை போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் என்ற அந்த வசனத்தின்படி ஒரு நல்ல ஆயனை போல நீர் எங்களை மேய்க்கின்றீர். எங்களை உம்முடைய கையால் ஒன்று சேர்க்கின்றீர். எங்களை உம்முடைய தோளில் நீர் தூக்கி சுமக்கின்றீர். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல், நாங்கள் சறுக்கி கீழே விழுந்த பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர். உடல் அளவில் சோர்ந்த பொழுதும், மனதளவில் சோர்ந்த பொழுதும், ஆன்மாவில் ஒரு குறைபாடு வந்த பொழுதும், எதிலும் நாங்கள் குறைவுபடாமல் இருக்க நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் ஆன்ம நேசராக, எங்கள் ஆன்ம மனவாளராக, எங்கள் நல்ல ஆயனாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இன்றைய நாளில் நாங்கள் அனுபவித்த வேதனைகளுக்காகவும், உடல் வலிகளுக்காகவும், வியாதிகளுக்காகவும், தோல்விகளுக்காகவும், சுமைகளுக்காகவும், அனுபவித்த நிந்தை அவமானங்களுக்காகவும், எல்லா விதமான நிறைவேறப்படாத ஆசைகளுக்காகவும் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதி பாடுகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக, எங்களை நடத்தியதற்காக, எங்களை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உற்சாகத்தையும் ஆற்றலையும் தந்து நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். இதோ இன்றைய வார்த்தையிலும் கூட இடுக்கமான வாயில் வழியாக நுழைய நாங்கள் வருந்தி முயல வேண்டும், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் என்று சொல்லி, அப்பா, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய இடுக்கமான வாயிலை நுழைய நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, அப்பா, நாங்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த பொல்லாத உலகத்தில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் நாங்கள் அப்பா பணம் சம்பாதிக்க வேண்டும், குறுக்கு வழியில் நாங்கள் முன்னேற வேண்டும், குறுக்கு வழியில் நாங்கள் நல்ல பெயரை எடுக்க வேண்டும், குறுக்கு வழியில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நாட்களில், இந்த பொல்லாத உலகத்தில் உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நாங்கள் இடுக்கமான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் எங்களால் வந்து சேர முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எளிமையான வாழ்க்கை முறையை அல்ல, மாறாக உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை எங்கள் உடலுக்கு மறித்து, இந்த உலக வாழ்க்கைக்கு மறித்து, உலக இச்சைக்கு மறித்து உம்மில் நாங்கள் உயிர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சிலுவை பாடுகளோடு எங்களுடைய பாடுகளை அறைந்து அப்பா உம்மோடு நாங்கள் உயிர்க்க வேண்டும் என்று இன்னும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்படியாக இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்தால்தான் பரலோக ராஜ்யம் எங்களுக்காக திறக்கப்படும் என்ற ஒரு சத்தியத்தை இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த ஜப வழிபாட்டில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே
அப்பா அந்த அந்த மனதை அந்த எண்ணத்தை எங்களுடைய இருதயத்தில் இருத்தி எப்பொழுதும் எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து இடுக்கமான பாதையை தெரிந்தெடுத்து ஆண்டவரே குறுகலான பாதையை தெரிந்தெடுத்து உம் மண்டை வந்து சேர பரலோக ராஜ்யத்தை அடைய உம்மை முகமுகமாய் தரிசிக்க எங்களை பலப்படுத்துவீராக. வாழ்க்கையில் அன்றாட நாங்கள் அனுபவிக்கின்ற சிலுவை பாடுகள், வாழ்க்கையில் அன்றாட நாங்கள் அனுபவிக்கின்ற குறைகள், வேதனைகள், நோய்கள், ஆண்டவரே நிந்தை, அவமானங்கள், நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா தோல்விகள், நிறைவேறப்படாத ஆசைகள் எல்லாம் இதோ நாங்கள் உம்மண்டை வந்து சேர எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகள், நீர் எங்களுக்கு கொடுக்கிற வழிகள் என்பதை நாங்கள் உணர்ந்து எல்லாவற்றிலும் நாங்கள் மனம் சோர்ந்து போகாமல் உம்மையில் மாத்திரமே எங்களுடைய கண்களை பதிய வைத்து உம்மை மாத்திரமே நம்பி விசுவாசித்து உம்மோடு கூட தொடர்ந்து பயணிக்க நீர் எங்களை உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளினால வரங்களினால நீர் நிரப்புவீராக. இந்த ஜெப வழிபாட்டில் எத்தனையோ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், மனம் உடைந்து போன நிலையில் இருக்கிறார்கள். என் குற்றத்தை, என் குறைகளை கேட்க யாரும் இல்லை, என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு துணையா யாரும் இல்லை, என் சிலுவைகளை என் சிலுவை பாடுகளை என்னோடு சேர்ந்து சுமக்க யாரும் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையின் சிலுவை பாடுகளை கண்டு, வாழ்க்கையின் துன்ப துயரங்களை கண்டு, வேதனைகளை கண்டு, வியாதிகளை கொண்டு சோர்ந்து போய்விடுகிற ஜனங்களை பார்க்கிறோம். தற்கொலை மனப்பான்மையோடு அப்பா ஒரு மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். இளைஞர் இளம்பெண்களை பார்க்கிறோம். வாழ்வதற்கு வழி தெரியாமல் அப்பா எங்கு பார்த்தாலும் இருள் நிறைந்த சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற நிலை, எங்கு பார்த்தாலும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, இனி என்னால் வாழ முடியவில்லை என்று மனம் சோர்ந்த நிலையில மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை என் தகப்பனிற்கு நோக்கி பார்ப்பீராக. ஒரு விசை அவர்கள் மீது நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்து உடைய கல்வாரி பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை சுத்திகரித்து அப்பா அவர்கள் வாழ வழிகாட்டுவீராக. இதோ சிலுவை பாடுகளின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைய முடியும் என்ற உண்மையை உணர்ந்து எல்லா பாடுகளையும் உடைய பாடுகளோடு இணைத்து கொண்டு வாழ எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக. அப்பா வாழ்க்கையின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும். குறிப்பாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பிள்ளை பெற்றோர்களுக்கிடையே பிரச்சனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயினால் அவதியுறும் பிள்ளைகளை உடைய சுகப்படுத்தும் வல்லமையினால தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. ஒரு பூரண விடுதலையை கொடுப்பீராக. அப்பா மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை தருவீராக. இதோ இளைஞர் இளம்பெண்கள் அநேகர் வாழ்க்கையில் தோல்வி மனப்பான்மையோடு ஆண்டவரை எவ்வளவு படித்தும் வேலை கிடைக்கவில்லை, எத்தனையோ இன்டர்வியூக்கு சென்றும் வேலை கிடைக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் வேலையில்லா பட்டதாரிகளாக நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை, அடையாளம் இல்லை, குடும்பத்தில் தாயும் தகப்பனும் எங்களை வெறுக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் மத்தியில் எங்களுக்கு அடையாளம் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை, மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளை, மனமுடைந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளை, தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த இரவு வேளையில் என் தகப்பன் சந்திப்பீராக. அப்பா திருமண வயதை அடைந்தும் கூட இதோ தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் கிடைக்கவில்லை, இப்படியே என் வாழ்நாள் முடிந்து விடுமோ என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற இளைஞர் இளம்பெண்களை பாரும் ஆண்டவரே. பல வருடங்களாகி திருமணமாகியும் இதோ எனக்கான கற்பத்தின் கனி கிடைக்கவில்லை, இப்படியாக இதோ சமுதாயத்திலும் குடும்பத்திலும் அலடி என்ற பட்ட பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய வார்த்தையின்படி அப்பா அவருடைய கற்பத்தின் கனியை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அவர்களை நீர் நிரப்புவீராக. உடைய அன்பும் உடைய இரக்கமும் உடைய பிரசன்னமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி தேற்றட்டும். இந்த ஜெப வேளையில் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கும் பரலோகத்திலிருந்து என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுப்பீராக. இதோ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் ஆராதிக்கின்றவர், நான் வழிபடுகிறவர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு பிள்ளைகள் தொடர்ந்து உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நடக்க, அன்றாட சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து உம்முடைய பரலோக வான்வீட்டை சொந்தமாக்கி கொள்ள நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வழிநடத்துவீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆராதனையையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும்
நல்ல உறக்கத்தை எங்களுக்கு தந்து உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு உமோடு கூட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.